என்னோட ஆடியோ கிளியரா இருக்கா? ஆடியோ கிளியரா இருக்கு. எழுதிக்கலாம். இன்னைக்கு ஜூலை 2 2026 இன்னைக்கு உண்டான அப்டேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத பாத்துருவோம். இதுல என்னென்ன ஜிகே இருக்கு, இதுல என்னென்ன நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸ் எவ்வளவு நம்ம என்ரிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது இந்தியாவுல ஜப்பான் பிரதமர். சோ எஸ்டர்டே வி டிஸ்கஸ்டு. சரியா, நேத்திக்கு தான் அவங்க வந்து ஷி அரைவ்டு டு இந்தியா. சரியா, எழுதி வச்சுங்க. சோ ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லி பார்க்கிறோம். இந்தியாவில் ஜப்பானுடைய பிரதமர். இந்தியாவில் ஜப்பானுடைய பிரதமர் அப்படிங்கிறவங்கள பார்க்கிறோம். சோ யாரு சார் அப்படின்னு சொன்னா சனே தஹாய்ஷி. ஷி இஸ் த ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர், த விமன் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் ஜப்பான். ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் அப்படிங்கறத எடுத்துக்கணும். சோ ஜப்பானுடைய முதல் பெண் பிரதமர் யாரு சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சனே தஹாய்ஷி. ஷி ரீச்டு ஆர் ஷி அரைவ்டு டு இந்தியா அப்படிங்கறத பாக்குறோம். யாருங்க இவங்களை வரவேற்று இருக்கிறா? நான் நேற்று கூட சொன்னேன், ஒரு பிரைம் மினிஸ்டர் வரவேற்பாங்க, இல்லைன்னா அதுக்கான ஒரு ஸ்பெசிபிக் மினிஸ்டர் வந்து வரவேற்பாங்க. நேத்திக்கு வரவேற்றது யாரு அப்படின்னு கேட்டா ஜிதேந்திர சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் வரவேற்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ இன்னைக்கு ஆலோசனை பிரதமர் மோடி அவர்களோட இன்னைக்கு ஆலோசனை அப்படிங்கறத பாக்குறோம். இரு நாட்டு உறவுகள் பத்தி. சரியா, டூ நேஷன்ஸ் அப்படிங்கிற ரிலேஷன்ஸ் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர். சரியா, சோ மாண்புமிகு மோடி அவர்களோடு சனே தஹாய்ஷி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பானுடைய பெண் பிரதமர், முதல் பெண் பிரதமர் அவங்க இது பண்றாங்க. அப்ப ஜிதேந்திர சிங் அப்படிங்கிறவரை ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்ரெடி நம்ம மினிஸ்டர் படிச்சிருக்கிறோம். ஜிதேந்திர சிங் அப்படிங்கிறது விச் போர்ட்போலியோ? இப்படி இருந்தீங்க ரெஜிஸ்ட்ரேஷனா? ஜிதேந்திர சிங். அப்போ அவ்வளவு மினிஸ்டரும் நம்ம படிச்சு வச்சிருக்கிறோம். கம்பல்சரி உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகேல சொல்லி வச்சிருக்கிறேன். பரிச்சயமானாதான் பாஸ் ஆக முடியும். சோ இவர் கேபினெட்ல வராரா, ஆர் மினிஸ்டர் டு தி ஸ்டேட்ல வராரா, ஆர் டெபுட்டி மினிஸ்டர்ல வராரா, 11:30 சொல்லிடணும். ஜிதேந்திர சிங் அப்படிங்கிறவர் ஹி இஸ் த மோஸ்ட் பாப்புலர் அந்த போர்ட்போலியோல இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்டர். அதனாலதான் சொல்றேன், டெய்லி வந்து ஒவ்வொரு நம்ம நடத்தினதை பரிச்சயப்படுத்திட்டே இருக்கணும். சும்மா எழுதி வச்சுட்டு போக கூடாது. அட்லீஸ்ட் ஒன்னு கல்ச்சரல் அண்ட் டூரிசம். ஜிதேந்திர சிங் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் நம்ம சென்டருக்கு, அதாவது இந்தியாவுக்கு. சோ இந்தியாவுக்கு அவர் தான் அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப எந்த போர்ட்போலியோல இருக்கிறவங்க போவாங்க. அப்ப கலாச்சாரம் ஜிதேந்திர சிங், நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறவர் இவர் தான். சோ நம்முடைய சனே தஹாய்ஷி அப்படிங்கிறவங்களை வந்து வரவேற்கிறாங்க. சோ முக்கியமானது அப்படிங்கறத பாத்துக்குங்க. சோ முதல் பக்க செய்தியில இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, மற்ற நியூஸ் எல்லாம் நீங்க ஜெனரல் அவேர்னஸ்க்காக படிச்சுக்கணும். பட் நமக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவைப்படுறதா நம்ம படிச்சுக்கணும். சோ மாற்றப்படுகிறாரா தமிழக ஆளுநர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தமிழக ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடியவர், இவர் இரு மாநிலங்களுக்கு அப்படிங்கறது மாநிலம் இருக்காரா? இவர் நமக்கு பொறுப்புல தான் இருக்காரு இல்லையா? இரு மாநிலங்களுக்கு ஆளுநர் அப்படிங்கறதுல ஒரு மாநிலத்துக்கு மாநில ஆளுநரா இருப்பாங்க, ஒரு மாநிலத்துக்கு பொறுப்புல தான் இருப்பாங்க. புரிஞ்சுக்கணும். ரெண்டு மாநிலத்துக்குமே தார்மீகமா இவங்க தான் ஆளுநர் இருக்க மாட்டாங்க. அப்படி அடிப்படையில ஒரு ஆளுநர் அப்படின்னு சொன்னா எந்த அமெண்ட்மெண்டோடு தொடர்புடையவர்? 7th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடர்புடையவர். 7th அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னாவே எந்த வருடம்? 1956. ஒரு ஆளுநர் அப்படின்னு சொன்னாவே ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள்ல இருக்கலாமா? இருக்கலாம். அந்த அடிப்படையில இப்போ ஆர்லேக்கர் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கேரளாவுக்கு இருக்கிறாரு, தமிழகத்துக்கும் பொறுப்புல இருக்காரா? சரி, ஆக்சுவலா வந்து ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருக்கலாம்ன்ற அடிப்படையில இருக்கிறார். ஒண்ணு சரி, இவர் சொந்த மாநிலத்தவராக இருக்கலாமா? இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 30 வயசா 35 வயசா? 35 வயசு. சிட்டிசனா இருக்கணுமா? சிட்டிசனாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிற பாக்குறோம். இவர் குடியரசுத் தலைவரா நியமிக்கப்படுறாரா? இவரை நீக்குவது அப்படின்னாலும் குடியரசுத் தலைவரா? இவருடைய பதவி காலம் 5 வருடம் அல்லது குடியரசு விரும்பும் வரையா? பதவி காலம் 5 வருடம் அல்லது குடியரசு விரும்பும் வரை அப்படின்னு சொல்லும் போது, இந்தியாவினுடைய 1951 பொது தேர்தல் நடந்த பிறகு முதல் ஆளுநராக இருந்தவர் யார்? தமிழகத்துக்கு டி பிரகாசம். யாரு? டி பிரகாசம். இவர் என்ன கேசரி அழைக்கப்படுறாரு? ஆந்திர கேசரி. இப்ப ஐஎன்எம் படிச்சுட்டு இருக்கீங்க, ஐஎன்எம்ல ஐஎன்சி படிச்சுட்டு இருக்கீங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சொன்னா கேசரிங்கிற பத்திரிகை யாரோடது? பாலகங்கதர் திலகர். கேசரி என்கிற பத்திரிகை எந்த லாங்குவேஜ்? மராத்திங்க. சோ மராத்தான் ஒன்னு எழுதியிருப்பாரு, அது இங்கிலீஷ்ல. அப்படியே வைஸ் வர்சா. மராத்தா அப்படிங்கறத இங்கிலீஷ் எழுதியிருப்பாரு. சோ கேசரிங்கிறத மராத்திய மொழியில எழுதியிருப்பாரு. 1893 அப்படிங்கறதுல அவர் என்ன ஃபெஸ்டிவல் வச்சிருப்பாரு? 1895 என்ன ஃபெஸ்டிவல் வச்சிருப்பாரு? சிவாஜி ஃபெஸ்டிவல் வச்சிருப்பாரு. அப்புறம் லால் பால் அப்படி சொல்லுவாங்களா? 1907 சூரத் பிளவா மாடரேட்ஸ் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் புரிவாங்களா? அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்டுக்கு தலைவரா இருந்தவர் தானே
இவர்தான் முக்கியமானவர். மகாராஷ்டிரா சேர்ந்தவரா? 1920களில் ரொம்ப முக்கியமா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல வெஸ்ட் பெங்கால்ல ஒருத்தர் இருப்பாரு, மகாராஷ்டிரால ஒருத்தர் இருப்பாரு, குஜராத்ல ஒருத்தர் இருப்பாரு. 3 முக்கியமான தலைவர்கள். லால் பால் பால் அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல நமக்கு காந்திஜி இருப்பாரு. அதே மாதிரி பஞ்சாப்ல ஒருத்தர் இருப்பாரு இல்லையா? வெஸ்ட் பெங்கால்ல ஒருத்தர் இருப்பாரு, பஞ்சாப்ல ஒருத்தர் இருப்பாரு, மகாராஷ்டிரால ஒருத்தர் இருப்பாரு, குஜராத்ல ஒருத்தர் இருப்பாரு. வெஸ்ட் பெங்கால்ல இருந்தவர் தான் பிபின் சந்திரபால். வெஸ்ட் பெங்கால் இருந்தவர் யாரு? பிபின் சந்திரபால். பஞ்சாப்ல இருந்தவர் தான் லாலா லஜபதி ராய். மகாராஷ்டிரால இருந்தவர் தான் பாலகங்காதர திலகர். லோக்மானிய என்று அழைக்கப்பட்டவர் யாரு? பாலகங்காதர திலகர். பாலகங்காதர திலகர். அப்ப ஆளுநர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் முக்கியமாக தமிழகத்தினுடைய ஆளுநர் ஆர்வி ஆர்லேக்கர் மாற்றப்படலாம் என தகவல் அப்படிங்கறது வந்திருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இது முதல் பக்க செய்தியில முக்கியமானதா இருக்கு, எழுதி வச்சுங்க. வாட்ஸ்அப்ல யூசர் நேம் வசதி மெட்டா நிறுவனத்துக்கு மத்திய அரசு நோட்டீஸ். மெட்டா அப்படிங்கிற நிறுவனம் யாரு இப்ப மெட்டா என்று மாற்றப்பட்டிருக்கு? பேஸ்புக்ல. பேஸ்புக் அப்படிங்கிறது மெட்டா அப்படிங்கிறது யாருங்க? இதோட சிஇஓ மார்க் ஜூபர்க், ஃபவுண்டர். இதான் ஃபவுண்டர் அப்படிங்கிறது. மார்க் ஜூபர்க் அப்படிங்கிறது அமெரிக்கன் பேஸ்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனி அப்படி சொல்லி பார்க்கிறோம். பி மாணவர் சேர்க்கை தரவரிசை பட்டியல் வெளியீடு. 53 மாணவர்கள் 200க்கு 200 எடுத்திருக்காங்களாம். 53 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல அக்ஷிதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் முதலிடம் பிடிச்சிருக்காங்க. சும்மா ஒரு ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷனுக்காக சொல்றேன். இந்த வருடம் 2026 அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கறதுல ரேங்க்ல முதலிடம் பெற்ற மாணவியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா என்ன பேரு? அக்ஷிதா. பேசுங்க. அக்ஷிதா அப்படின்னு சொல்லக்கூடியது. ரெண்டாவது ரோஹித். ரெண்டாவது யாரு? ரோஹித். நம்ம வீட்டுல 2 பேருமே இருக்காங்க. நேற்று பார்த்தோன்னே ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, முதல் இடத்துல யாரு இருக்கா? அக்ஷிதா. ரெண்டாவது இடத்துல இருக்குது யாரு? ரோஹித் அப்படின்னு சொல்லக்கூடியது. 200க்கு 200 பிடிச்சிருக்காங்களாங்க. 200க்கு 200 பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். இது ஜிகேல கரண்ட் அஃபேர்ஸ்ல வருமா வராதா அப்படிங்கறத விட அவேர்னஸ் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது? 78ஆ? இல்ல, ஆமாதான்ப்பா. கயல் 78. 1978. யாரோட பேர் இல்ல? எம்ஜிஆர். 1977 87 யாரு முதலமைச்சர்? எம்ஜிஆர். 1977 87 யாரு? எம்ஜிஆர். 78 அண்ணா யூனிவர்சிட்டி. சர்வதேச பெண்கள் ஆண்டு 1978. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு 1979. சர்வதேச பெண்கள் ஆண்டு எப்ப? 1978. அண்ணா யூனிவர்சிட்டி எப்ப? 1978 அப்படி சொல்லி. அண்ணா பிறந்த வருஷம் இது 1909. ஓரிரவு, வேலைக்காரி, இதெல்லாம் யாருடைய? அறிஞர் அண்ணா. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. யாரோட வார்த்தை? அறிஞர் அண்ணா. சரியா? இப்படி தோற்கின் எப்படி வெல்லும். யாருடைய வார்த்தை? அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தமிழகத்தினுடைய முதல்வராக எந்த வருடம் பதவியேற்றார்? 67. 1967. 1967. திமுகவோட முதல் தலைவர் யாரு? அறிஞர் அண்ணா. 1949 செப்டம்பர் 17. 1949 செப்டம்பர் 17 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சென்னை மாநகராட்சி ஆணையர் ஆய்வு. சென்னை மாநகராட்சி தமிழகத்தில் இந்தியாவிலே தோன்றிய முதல் மாநகராட்சி அது சென்னை மாநகராட்சி. சென்னை மாநகராட்சி உருவான வருடம் எது? 1687. 1687. மாநகராட்சியினுடைய தந்தை யாரு? மேயர் அப்படிங்கிறது. பொதுவாகவே மாநகராட்சியினுடைய கான்ஸ்டிடியூஷன்ல யார் சொன்னோம்? லார்டு மேயோ. லார்டு மேயோ. எத்தனாவது சட்ட திருத்தம்? 74வது சட்ட திருத்தம். 74வது சட்ட திருத்தம் எந்த வருடம்? 1992. 1992. அப்ப ரிப்பன் பிரபு எந்த வருஷம்? 1882. 1882. அவரோட மக்னா கார்ட்டா. ராயல் கமிஷன் எந்த வருஷம்? ராயல் கமிஷன் அப்படி ஒண்ணு இருக்கு. இது ரொம்ப முக்கியமானது. 1929. 1929. லாகூர் காங்கிரஸ் ஸ்டேஷன் எப்ப? 1929. தலைமையேற்றவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. கொடியேற்றினவர் யாரு? ஜவஹர்லால் நேரு. எங்க கொடியேற்றினார்? ராவி நதிக்கரை. ராவி நதிக்கரை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா யாரோட துணை நதி? சிந்துவோட துணை நதி. சிந்து நதியின் உடன்படிக்கை எப்ப? 1960. 1960. காவிரி நதிநீர் ஆணையம் 1996. 90 தான். 1990. 96 இல்ல, 1990. 1990. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னு சொன்னா இரு மாநிலங்களுக்கிடையே எந்த அணை? இல்ல அணைன்னு சொல்லிட்டேன். அணைனால உங்களுக்கு மேதாது வந்துருச்சு. நதிநீர் அப்படிங்கிறது எந்தது? யமுனை. யமுனை 1994. 1994 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஆயத்த பணிகள் குறித்த ஆய்வு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2026 சிறப்பு என்ன? காஸ்ட் பேஸ்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஞாபகம் வச்சுக்கணும். முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது எடுத்தாங்க? 1872. 1872. முறையாக எப்ப எடுத்தாங்க?
1881. 1881. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுது? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுது. எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை? 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படுகிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? சோ கடைசி எடுத்தது எப்ப? 2011. 2011. ஏன் 21 எடுக்கல? கொரோனா அப்படிங்கிற ஒரு இம்பாக்ட் இருந்ததுனால அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல் கணக்கெடுப்பு அதிகாரி யாரு? W.W. பிளின்டன் முதல் கணக்கெடுப்பு அதிகாரி. 1881 அப்படிங்கிறது மேயோ பிரபு காலத்துல W.W. பிளின்டன். சோ ஒரு கடைசி யாரு? 2011 யாரு? அடிக்கடி சொல்லியிருக்கேன் இதெல்லாம். சந்திரமௌலி, டாக்டர் சந்திரமௌலி. என்னாச்சு? சந்தியா, கைல்விழி, அபிநயா, கார்த்திகா, ருத்ரகணி இவங்கெல்லாம் படிச்சுக்கோ தானே? படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. டக்கு டக்குன்னு அடிக்கணும். சோ நேத்திக்கு வந்து மருத்துவர்கள் தினமா? யாருடைய பிறந்த நாள்? பிசி ராய் அப்படிங்கிறவர் எந்த மாநிலத்தினுடைய 2வது முதலமைச்சர்? வெஸ்ட் பெங்காலோட 2வது முதலமைச்சர். வெஸ்ட் பெங்காலோட 2வது முதலமைச்சர். சொல்லுமா நவீனா, நேற்றைய தீம் என்ன? நேற்றைய தீம் டாக்டர்ஸ் டேவோட தீம் ஹீல் அண்ட் ஹீலர்ஸ். பிஹைண்ட் த மாஸ்க். பிஹைண்ட் த மாஸ்க். ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ்? ஹூ ஹீல்ஸ் த ஹீலர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரியா? மாஸ்க்கு பின்னால இருக்கக்கூடியவங்களை நீங்க மாஸ்க் போட்டு மறைச்சிட்டு வர்றீங்க. ஆனா அந்த மாதிரி இருக்கிறவங்களை யாருக்கு பாதுகாப்பு? அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. தாவேகாவில் இன்று இணைகின்றனர் 3 அதிமுக முன்னாள் அமைச்சர்கள். யார் யாரு சார்? 3 முன்னாள் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய யார் யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, விஜயபாஸ்கர் உங்களுக்கு தெரியும், முன்னாள் அப்படிங்கிறது பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர். அதே மாதிரி விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கர் இணையறாங்க. பிளஸ் வளர்மதி முன்னாள் அமைச்சர் வளர்மதி அப்படிங்கிறவங்களும் இணையறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். 3 பேரும் முக்கிய அமைச்சர்கள் தாவேகாவில இணையறாங்களா? இது வந்து செய்தியாக பார்க்கப்படுது. மேகதாது அணை அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த 2 மாநிலங்களுடைய பிரச்சனை? தமிழ்நாடு அண்ட் கர்நாடகா. கர்நாடகாவோட நியூ சிஎம் யாரு? DK சிவகுமார். DK சிவகுமார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. DK சிவகுமார் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் யாருங்க? மாண்புமிகு அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரைட். சோ இவர் யார்? இவர் எந்த மினிஸ்டர்? பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர். பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் யாரு? அருண்ராஜ். பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் யாரு? அருண்ராஜ். இந்தியா ஜப்பான் பாரம்பரிய சிறப்புன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க பாருங்க. வழிபாட்டு வடிவங்களிலும் வழிபாட்டு முறைகளிலும் மட்டுமா ஒற்றுமை? அன்றாட வாழ்வியல் நடைமுறைகளிலும் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. பெரியோருக்கான மரியாதை, விழி, சமுதாய ஒருங்கிணைப்பு போன்ற பண்பு நலன்களிலும் ஒற்றுமைகள் பல உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க படிச்சிருப்பீங்க 1943 அந்த காலகட்டத்தில் INA ஒன்னு ஆரம்பிச்சாங்களா? இந்தியன் நேஷனல் ஆர்மி. அங்க ஜப்பான்ல வந்து டோக்கியோ அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய கேடட்ஸ் இருப்பாங்களா? டோக்கியோ கேடட்ஸ். அங்க யாரு போய் அதை போய் ஒருங்கிணைப்பா? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். ஜெர்மனில கிளாஸ் கட் ஆயிடுச்சா? ஆன்லைன்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சாமா? சோ டோக்கியோ கேடட்ஸ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஜப்பான்ல போயிட்டு அவர் பண்ணுவாரு. யாருங்க INA உருவாக்குனது? மோகன் சிங். அதுல போய் ஜாயின் பண்ணவர் தான் யாரு? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படிங்கிறவர் வந்து எந்த கட்சியை உருவாக்குனாரு? ஃபார்வர்ட் பிளாக் கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்படுது? 1939. 1939 அப்படின்றதுல உருவாக்கப்பட்டது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அவர் எந்த கட்சியில இருந்தாரு? காங்கிரஸ். சரி, INCல இருந்தாரு. INCல இருந்து எப்ப வெளியேறினாரு? 1938. 1938ல 39 வெளியேறி 39லயே கட்சி ஆரம்பிக்கிறார் இல்லையா? சோ அவர் எந்த 2 கூட்டத்துக்கு தலைவராக பொறுப்பேற்று? ஹரிபுரா அண்ட் திரிபுரா. ஹரிபுரா அண்ட் திரிபுரா. திரிபுராவுக்கு தலைமை ஏற்றவர் யாரு? பட்டாபி சீதாராமையா. பட்டாபி சீதாராமையா யாருடைய ஆதரவாளர்? காந்திஜியோட ஆதரவாளர். பட்டாபி சீதாராமையா அப்படிங்கிறவர் வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு இதுல முக்கியமான JVP கமிட்டி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் படேல், பட்டாபி சீதாராமையா மொழிவாரி மாநிலங்கள் உருவாக்குனதுல 1956ல 19 பேசுங்களா? பேசுங்கப்பா. எஸ் சாரா? 1956. நோ சாரா? எஸ் சாரா? நோ சாரா? உயர்கல்வியில் 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்களும் 2 மருத்துவ பல்கலைக்கழகங்களும் உள்ள முன்னணி மாநிலம் எழுதி வச்சுங்க. தமிழகத்துல எத்தனை பல்கலைக்கழகங்கள் இருக்கு? 20க்கும் மேற்பட்ட. 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் இருக்கு. 2 மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கு. சோ தமிழகத்தை பொறுத்தல 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகம் இருக்கா, 2 மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கா. சோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய எண்ணிக்கை, இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் அதுல மெட்ராஸும் ஒண்ணு. 1857. 1857 காணிங் பிரபா. 1857நாவே காணிங் பிரபு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். காணிங் பிரபுவோட பீரியட்ல தான் 1857 அப்படிங்கிறது. ஓகே.
புதிய ஊரக வேலை திட்டத்தால் தமிழகத்துக்கு 5000 கோடி நிதி சுமை. பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். ஆக்சுவலா எவ்வளவு கோடி அவங்க கொடுத்திருக்காங்க? 7597 கோடி. மறுபடியும் கட்டிடுச்சா? அதை இணைக்கணும். 7597 கோடி. சோ நம்ம தமிழக அரசு 5000 கோடியா, அப்ராக்சிமேட்டா 13000 கோடியா, ஒட்டுமொத்தமா 1.9 5 லட்சம் கோடி. 1.5 lakhs 1.51 lakhs crore அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அப்ப புதிய ஊரக வேலை திட்டம் அப்படிங்கிறது 125 நாளா? இது வந்து விபிஜி ராம்ஜி திட்டமா? 2026 ஜூலை 1 ஆல்ரெடி 2005 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டமா? சட்டம்ங்கிறது 2006. சோ இப்போ வந்து 60-40% ஷேரா? 60-40 அப்படிங்கிற பெர்சன்டேஜ் வந்து ஷேர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடரும் மின்வெட்டு காரணமும் தீர்வும் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. என்மை இந்தியா எழுதி வச்சுங்க. டிஜிட்டல் இந்தியா. சோ என்மை இந்தியா அப்படின்னாவே டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. டிஜிட்டல் இந்தியா ஆன்லைன்ல கிளாஸ் போயிட்டு இருக்கா? சோ டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அந்த ஒரு இனிஷியேஷனால, முன்னெடுப்பால நாட்டுக்கு ஒரு புதிய அடையாளம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் மோடி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 2015 ஜூலை 1 தொடங்கப்பட்டது. எழுதி வச்சுங்க. எது சார்? டிஜிட்டல் இந்தியா தொடங்கப்பட்ட வருடம். டிஜிட்டல் இந்தியா தொடங்கப்பட்ட வருடம் 2015 ஜூலை 1. கேட்க வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ். 2015 ஜூலை 1. 2015 ஜூலை 1 தான் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டம் தொடங்கப்பட்டிருக்கிறது. சோ இது 11 ஆண்டுகள் அப்படிங்கிறது நிறைவு பெற்றிருக்கிறது அப்படிங்கறத பாக்குறோம். 11 years completed. சோ டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற போது என்ன சார் அப்படின்னா, இது ஒரு இன்னோவேஷன் அப்படிங்கறத பாக்குறோம். இந்த இன்னோவேஷன்ல ரொம்ப முக்கியமா என்னென்ன சார், இது வளர்ந்த இந்தியாவுக்கு அடித்தளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வளர்ந்த முதலாவது நாடாக கிரீஸ் இருந்துச்சு. யூபிஐனா என்ன எக்ஸ்பென்ஷன்? யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கறது எழுதி வச்சுங்க. ஜூன்ல ஜிஎஸ்டியோட வசூல். ஜூன்ல ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து 1.9 லட்சம் கோடி. 1.9 லட்சம் கோடியா ஜூன்ல மட்டும். ஜிஎஸ்டி வசூல் அப்படிங்கிறது வந்து 9 லட்சம் கோடி. 1.9 லட்சம் கோடி அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. இது முக்கியமானது அப்படிங்கிறது. ஜிஎஸ்டி அப்படின்னு சொன்னாவே இது கலெக்டிவா எந்த டாக்ஸஸ் சொல்லுவாங்க? இன்டைரக்ட் டாக்ஸஸ். இன்டைரக்ட் டாக்ஸஸ் அப்படிங்கிறது கலெக்டிவ்லி நோன் அஸ் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது ஆக்சுவலா எந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்டது? 2017 ஜூலை 1. 2017 ஜூலை 1. ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கவுன்சிலோட தலைவர் யாரு? பினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா யாரு? நிர்மலா சீதாராமன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எந்த சபையிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? ராஜ்யசபா. எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க? கர்நாடகா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப ஜிஎஸ்டி அப்படிங்கிற கவுன்சில் தற்போது எங்கு மாநாடு நடைபெற்றது? கடைசி மாநாடு டெல்லியில் நடைபெற்ற மாநாடு எத்தனையாவது? 56வது. ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி, ஜிஎஸ்டி பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? 279. இப்ப இந்தியாவுல எத்தனை அடுக்கு இருக்கு? 2 அடுக்கு. எத்தனை பர்சன்ட்? 5%, 18%. சோ முத அறிமுகப்படுத்திய நாடு இது. பிரான்ஸ் எந்த வருஷம்? 1954. நம்ம எந்த நாட்டை ஃபாலோ பண்றோம்? கனடாவோட கேபிட்டல் சிட்டி ஒட்டாவோ. கனடாவோட பிரதமர் யாரு? மார்க் ஆண்டனி. கனடா இப்ப தற்போது எந்த விளையாட்டு நடத்துது? FIFA வந்து முத எங்க நடந்துச்சு? உருகுவே. தற்போது எத்தனை நாடுகள் நடத்துது? USA, கனடா, மெக்சிகோ. அப்படி சொல்றது. இது எத்தனையாவது விளையாட்டு? 23வது விளையாட்டு. 23வது விளையாட்டுல எத்தனை நாடுகள் பங்கேற்குது? 48 நாடுகள் பங்கேற்குது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சோ 22 எங்க நடந்துச்சு? கத்தார். பேசுங்க. கத்தார் வந்து யூபிஐ ஏத்துக்கிடுச்சா? யூபிஐ ஏத்துக்கிச்சு. ஆமாதானே? படிச்சுங்க. கொஞ்சம் நல்லா படிச்சுங்க. படிச்சதை மறுபடியும். விழிஞ்சம் துறைமுகம் அப்படிங்கறது சந்தியா எதோடு தொடர்புடையது? கடல் அலைகள் மூலமாக மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு இடம் விழிஞ்சம். இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கு, நம்ம அசோசியேட் பண்ணிக்கிறோம். விழிஞ்சம் துறைமுக விவகாரம் 49% பங்குகளை கையகப்படுத்த மாநில அரசுக்கு தகவல் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ட்ரிவாண்ட்ரம். ஓகே, அப்ப விழிஞ்சம் துறைமுகம் எதோடு தொடர்புடையதுன்னு கேட்டா டைடல் வேவ்ஸ் மூலமாக எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. விழிஞ்சம் இது இட் இஸ் இன் ட்ரிவாண்ட்ரம், கேரளா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. எரிபொருள் தட்டுப்பாடு எதிரொலி இந்திய பெட்ரோலை இறக்குமதி செய்ய தொடங்கியது ரஷ்யா. பாருங்க, இந்திய பெட்ரோலை இறக்குமதி செய்ய தொடங்கியது ரஷ்யாவா? ரஷ்யா வந்து டாப்பர் நேஷனா இருந்துச்சு, அமெரிக்கா அண்ட் ரஷ்யா. இப்ப ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு பிரச்சனை இருந்துட்டு இருக்கனால இந்தியாவில இருந்து இறக்குமதி பண்றாங்களாம்.
எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. ஒரு காலத்துல அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிட்டு இருந்தோம். இப்ப குரூட் ஆயில் அப்படிங்கறத எடுத்துட்டு இந்திய பெட்ரோலை இறக்குமதி செய்ய தொடங்கியது ரஷ்யா. இதுதாங்க முக்கியமானது அப்படின்னு சொல்றேன். இன்னும் வெகு சீக்கிரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உலக நாடுகள்ல இந்த பட்டினி பஞ்சம் அப்படிங்கறது வந்து தலைவிரித்து ஆட ஆரம்பிக்கும் பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டா போர் எதிரொலி தான். போர் எதிரொலி, இந்த ஃபியூல் அப்படிங்கிற தட்டுப்பாடு, நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அநேகர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது. சோ அடுத்து என்ன சார் இருக்கு? விபிஜி ராம்ஜி திட்டம் அமலுக்கு வந்தது. எத்தனை மாநிலங்களை பார்த்தோம்? 19 மாநிலங்கள்ல. எத்தனை? 19 மாநிலங்கள்ல 8 யூனியன் பிரதேசங்கள், அப்படிதானே? சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதுல தென் இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள்? 3 மாநிலங்கள். புதுச்சேரியோட சேர்த்து மாநிலங்கள் கேட்டா 3, யூனியன் பிரதேசம் 1. புதுச்சேரி வந்து மாநிலம் அப்படிங்கறதுல இருக்கு. ஆமா, 4 மாநிலங்கள். எதை சேர்த்து? புதுச்சேரி இன்க்ளூடிங் அப்படிங்கறது 4 அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாடு இருக்கா? கேரளா இருக்கா? ஆந்திரா இருக்கா? புதுச்சேரி இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சு எழுதி வச்சு. இந்தியாவுக்கு நேபாளம் மீண்டும் தேயிலை ஏற்றுமதி. நேபாளம் வந்து மீண்டும் தேயிலை ஏற்றுமதி. நேபாளத்திலிருந்து நம்ம ஊருக்கு வருதான் ஏற்றுமதி பண்றாங்க. அப்ப இந்தியா இம்போர்ட் பண்ணுது. நேபாள் அப்படிங்கறது ஏற்றுமதி பண்ணுது. நேபாள் அப்படிங்கறது ஏற்றுமதி பண்ணுது. நேபாளுடைய தற்போதைய முதலமைச்சர் யார்? மணிகண்டன். என்ன கேள்வி கேட்டேன்? பாலேந்திர ஷா. பாலேந்திர ஷா அப்படிங்கிறவர் ஏற்கனவே எந்த ஊர் மேயரா இருந்தாரு? காத்மண்டு. அவர் காத்மண்டுல மேயரா இருக்கும்போது அவருடைய ஏஜ் 30. இப்போ அவருடைய ஏஜ் 35. அப்ப ஏஜ் 30ல இருந்தாரு, 32ல இருந்தாரு. இப்போ அவருக்கு 35. நேபாளத்துல என்ன ஒரு முக்கியமான ஒரு சிகரம் இருக்கு? எவரெஸ்ட். எவரெஸ்டோட உயர அளவு 8848 மீட்டர். 8848 மீட்டர். நேபாளத்துல அதுக்கு பேர் என்ன? ஷாகர் மாதா அப்படிங்கிறது. இப்ப ரீசெண்டா எவ்வளவு பேர் ஏறினாங்க? 274. 274ல இந்தியர் எத்தனை? 3. அதுல எத்தனை பேர் மரித்தாங்க? 2 பேர் இறந்துட்டாங்க. முதல்ல ஏறிய முதல் இந்திய பெண்மணி யாரு? அச்சேந்திரி பால். முதல் அப்படிங்கிறது வந்து வேர்ல்டுல யாரு? எட்மண்ட் கிளாரி, டென்சிங் நார்கே. பெண்ணுல யாரு? ஜங்கோட்லி ஃப்ரம் ஜப்பான். கர்நாடகா, இமாச்சல்ல நிலச்சரிவா 4 பேர் உயிரிழப்பு. நிலச்சரிவு அப்படிங்கிறது வந்து நேச்சுரல் டிசாஸ்டரா? கண்டிப்பா ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத படிச்சுங்க. சோ பாபே கோல் கணக்கில் சமன். பாபே அண்ட் மெஸ்ஸி. சோ இதெல்லாம் பிஃபா வேர்ல்டு கப்பை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஆசிய போட்டிகள் 15 பேருடன் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி. யாருங்க மகளிர் கிரிக்கெட் அணியினுடைய? ஹர்மன் பரீத் கவுர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சீன அதிபர் யாருன்னு பார்த்தோம்? ஜி ஜின்பிங் அப்படிங்கிறது. சரியா? ராணுவத்தை விரைவாக நவீனமயமாக்க வேண்டும். நம்ம ஊர்ல எவ்வளவு பேருங்க டிஃபென்ஸ்ல இருக்காங்க? ராணுவத்துல மட்டும் 13 லட்சம். ராணுவத்துல மட்டும் 13 லட்சம் பேர். யாரு ராணுவ அதிகாரி? தீரஜ் சேத் அப்படிங்கிறது எத்தனையாவது? 31வது. 30வது இருந்தவர் யாரு? உபேந்திர துவிவேதி இருந்தாரு. சரியா? இவர் எந்த வருஷம் ஜாயின் பண்ணாரு? இப்ப அவருக்கு 1986ல எந்த ஊர்ல ஜாயின் பண்ணாரு? மகாராஷ்டிரா. எத்தனை வருடம் அனுபவம் பெற்றவர்? 40 வருஷம் அனுபவம் பெற்றவர் அப்படிங்கிறது. பயிற்சி மைய கூரை, மேற்கூரை விழுந்து விபத்து பாகிஸ்தான்லயா? பயிற்சி மைய கூரை அப்படிங்கிறது. புதிய வடிவத்தில் ஆரோக்கிய சேது 2.0 எழுதி வச்சுக்கோ. ஆரோக்கிய சேது 2.0 அப்படிங்கிற ஒரு ஆப். ஆரோக்கிய சேது அப்படிங்கிறது பப்ளிக் ஹெல்த்தோட சம்பந்தப்பட்டதுங்கிறது. ஆரோக்கிய சேது. ஹூ இஸ் அட் பிரசன்ட் பப்ளிக் ஹெல்த் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா? ஜேபி நட்டா. ஆரோக்கிய சேது 2.0 எழுதி வச்சுங்க. ஆரோக்கிய சேது 2.0 அப்படிங்கிறது எதற்காக சார் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, இது ஆயுஷ் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் ப்ராஜெக்ட். ஆயுஷ் பாரத் டிஜிட்டல் மிஷன், ஏபிடிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிடிஎம் அப்படிங்கிறது ஆயுஷ் பாரத், ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன். சோ இனி வீட்டில் உள்ள முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என தனித்தனி திறன்பேசிகளில் ஆரோக்கிய சேது செயலியை நிறுவன தேவையில்லை. ஆரோக்கிய சேது 2.0 அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரே. இது வந்து இது எதுக்கு சார் அப்படின்னு சொன்னா மெடிக்கல் அப்படிங்கறது சொல்றாங்க. இதுக்காக ஒண்ணு இருக்கு பாருங்க. ரக்த்கோஸ் எழுதி வச்சுங்க. ரக்த்கோஸ் உங்கள் இருப்பிடத்துக்கு அருகே இருக்க மருத்துவமனைகள் மட்டுமின்றி ரக்த்கோஸ் மூலம் அருகில் உள்ள ரத்த வங்கிகளை எழுதி வச்சுங்க. ரக்த்கோஸ் அப்படின்னா ரத்தம், பிளட் டொனேஷன், பிளட் வாங்கிக்கலாம். ரக்த்கோஸ் அப்படிங்கிறது எதோடு தொடர்புடையதுன்னா பிளட் டொனேஷனோட. பிளட்டோட பிஹெச் வேல்யூ என்ன? 7.4 to 7.6. ஆவரேஜ் கேட்டாங்கன்னா 7.5. ஆவரேஜ்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. 7.5 எடுத்துக்கலாம். 7.4 to 7.6. அப்ப ஆயுஷ்மான் பாரத்
அப்படிங்கிற ஒண்ணு இருக்கா? எதோடு சம்பந்தப்பட்டது? பப்ளிக் ஹெல்த். ஆரோக்கிய சேது அப்படிங்கிற திட்டம் என்னது? எழுதி வச்சுங்க. இவர் தாங்க ரெஜிஸ்ட்ரார். ரெஜிஸ்ட்ரார் அப்படிங்கிற போஸ்டுக்கு போயிருக்காங்க. உயர்நீதிமன்றத்தினுடைய ஹெட் ரெஜிஸ்ட்ரார், தலைமை பதிவாளர் தீப்தி அறிவுநிதி. தீப்தி அறிவுநிதி இவங்க தாங்க உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளராக இருக்கிறாங்க. ரெக்கார்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரார் தீப்தி அறிவுநிதி அப்படிங்கிறது. தீப்தி அறிவுநிதி, தீப்தி அறிவுநிதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். தீப்தி அறிவுநிதி அப்படிங்கறது இவங்க தான் ரெஜிஸ்ட்ராரா இருக்காங்க. இவங்களை பரிந்துரை பண்றது கொலிஜியமா? கொலிஜியம். கொலிஜியம் எந்த வருஷம்? 1993. 1993 கொலிஜியம் ஏற்கனவே மத்திய அரசுக்கு பரிந்துரைத்தது குறிப்பிடத்தக்கது. குடியரசுத் தலைவர் அவங்க தான் உத்தரவு கொடுக்கணும். அப்படி உத்தரவு கொடுத்தாங்கன்னா, இப்ப யாரு சார் இந்த பதவியில இருந்தாங்கன்னா அள்ளி அள்ளி அப்படிங்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. இப்ப தீப்தி அப்படிங்கிறவங்க உள்ள வராங்க. அறிவுநிதி வராங்க. தீப்தி அறிவுநிதி, தீப்தி அறிவுநிதி. சோ தலைமை பதிவாளர் எங்க வராங்க? உயர்நீதிமன்றம் வராங்க. எந்த உயர்நீதிமன்றம்? சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1862. 1862. உயர்நீதிமன்ற சட்டம் 1861. இப்ப தமிழகத்தினுடைய தலைமை நீதிபதி யாரு? தர்ம அதிகாரி. தர்ம அதிகாரி. நம்முடைய புவியரசு எத்தனை அந்த இருக்கக்கூடிய சாகித்ய அகாடமி விருது? 2. 2007, 2010, 2009. 2007 அப்படிங்கிறது புரட்சிக்காரனா? புரட்சிக்காரன் அப்படிங்கிறது அது மொழிபெயர்ப்புக்காகவா? கையொப்பம் அப்படிங்கிறது 2009. அது கவிதை தொகுப்பா? கவிதை தொகுப்பு. அரசு அந்த மரியாதையோட அவருடைய இறுதி அஞ்சலி அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கிறது. சோ இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் ஓவர். ஒரு 5 நிமிஷம் பாருங்க. 5 நிமிஷம் பாருங்க. இன்னைக்கு பேசின கூடுதல் விஷயம் பூரா சொல்லணும். இன்னைக்கு நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற கூடுதல் விஷயம் பூரா பேசணும். வேகமா வேகமா அப்படிங்கிறது. சோ அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நடத்தின எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நடத்தணுமா? நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக்ஸ் நடத்தணுமா? எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டது? கிரீக் வார்த்தை அப்படின்னு சொல்லிடுது. சைஸை பொறுத்தல எத்தனை வழியில பிரிப்பீங்க? மைக்ரோ அண்ட் மேக்ரோ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சப்டிவிஷன்ஸ் அப்படிங்கறதுல என்ன சொல்லுவீங்க? 5. ப்ரொடக்ஷன், கன்சம்ஷன், டிவிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், பப்ளிக் ஃபைனான்ஸ். ப்ரொடக்ஷன் ஃபேக்டர்ஸ் எத்தனை சொல்லுவீங்க? 4. லேண்ட், லேபர் கேபிட்டல், என்டர்பிரனர். லேண்ட், லேபர் கேபிட்டல், என்டர்பிரனர். லேண்டுக்கு என்ன கொடுப்போம்? ரெண்ட். லேபருக்கு என்ன கொடுப்போம்? சரியா? வேஜஸ். லேபருக்கு. கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட். சோ அதே மாதிரி என்டர்பிரனருக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கறது பாருங்க. கொஞ்சம் பாருங்க, வேகமா பாருங்க. கிளாஸ் அப்படிங்கறது நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். சோ கண்டினியூஷன்ஸ். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் மேத்தமெட்டிக்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன நடத்துறாங்க? மேம் என்ன நடத்துறாங்க? ஐஎன்எம் நடத்திட்டு இருக்காங்களா? சரி. ஐஎன்சி அதான் ஐஎன்எம். ஐஎன்எம்ல ஐஎன்சி. சோ படிச்சுக்கலாம்.